கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் அதிகமாய் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. இந்த நாளுக்குள்ள தியான வசனம் யோபு 28 அதன் 10வது வசனம். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். இது ஒருவேளை மனுஷனுடைய ஞானத்தினாலே உண்டாகிற ஒரு செயல்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி அதை ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் சிந்திப்போம் என்றால், மனித ஞானத்தினால் ஒரு மலையை குடைந்து அதற்குள்ளே வழியையும் நீர்க்கால்களையும் இன்றைக்கு வெட்ட முடிகிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திப்போம் என்றால், கண்மலை என்பது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரக்கத்தையும் சகாயத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ளுவதற்கு அந்த கண்மலையிலிருந்து வேண்டிய நன்மைகளும் அவர்கள் தாகத்தை தீர்ப்பதற்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரும் புறப்பட்டு வந்தது போல, தேவனுடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு மனிதன் வீணான மனுஷ உலக ஞானத்தினாலே ரட்சிக்க மாட்டாதவைகளையும் கை கொடுக்க மாட்டாதவைகளையும் உதவி செய்ய முடியாத மனிதனையும் சார்ந்து தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு ஞானம் என்ன அல்லது அறிவு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவடைந்து அந்த அறிவிலே நிலைத்திருந்து அந்த அறிவினால், அந்த தேவனை அறிகிற அறிவினால் கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் அவருக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வசப்படுத்தி கொள்ளுவதும் சொந்தமாக்கி கொள்ளுவதும் தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே அறிவு அல்லது ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் இருக்கிற, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் ஆத்தும மீட்பாகிய இரட்சிப்பு. அதோடு கூட அந்த சகல நன்மைகளையும் ஆண்டவர் பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த அறிவு அல்லது இந்த ஞானம் இல்லாமல் உலக பிரகாரமாக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கும் பிரமிப்பான காரியத்தை செய்வதற்கும் உரிய ஞானம் இருந்தாலும், இந்த இரட்சிப்பை பெறுவதற்குரிய ஞானம், இந்த கண்மலையிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தாகம் தீர்க்கும்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானம் ஒரு தேவ அல்லது ஒரு மனிதனுக்கு வரவில்லை என்றால், இந்த உலக ஞானம் இருந்தும் அந்த உலக அறிவு இருந்தும் அவனுக்கு எந்த பிரோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஏழைகளாய் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், பல விதங்களிலே பல நெருக்கடிகளை சந்தித்து பல நேரங்களிலே மனிதர்களுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படலாம். ஆனால் கண்மலையிலிருந்து இயேசுவாகிய கண்மலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை கண்டடைகிறவர்கள் அவர்கள்தான் ஞானமுள்ளவர்கள், அவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டும் தேவனால் வரும் காலங்களில் ஆசீர்வதிக்கப்படவும் தகுதியானவர்களுமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்து தாகம் தீர்த்து கொண்டது போல இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து உண்டாகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவத்தக்கதான ஞானமுடையவர்களாய் மாறுவோம். இயேசு கிறிஸ்துவை தவிர மனித வாழ்வின் தாகத்தை தீர்க்க, மனித வாழ்வினுடைய ஏக்கத்தை மாற்ற வேறொருவராலும் முடியாது என்பதை அறிகிறது. அறிவுதான் ஒரு மெய்யான அறிவாக இருக்கிறது. இந்த அறிவோடு கூட தேவ ஞானத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவிற்குள் இருக்கிற அந்த சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு நேராக திருப்பி கொள்ளுவதற்குரிய ஞானத்தை உடையவர்களாக நாம் மாறுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட துணையிருந்து அதிசயமாய் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. உம்முடைய அநாதி கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, இந்த உலகத்தில் ஒருவேளை நாங்கள் உலக ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக, உலக அந்தஸ்தில் அழகில்
பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலையை அறிகிற அறிவும், அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வருகிற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதான தெளிவும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வசனத்தை கேட்கிற ஒருவராகிலும் ஆண்டவரே, உலக ஞானத்தினால் மாண்டு போகாதபடி இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களையும் இரட்சிப்பையும் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு தேவ ஞானத்தினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். இந்த ஞானத்தோடு கூட நீங்கள் வாழ்வதற்குரிய, இந்த புதிய நாட்களுக்குரிய, புதிய காலங்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்கிற ஞானத்தோடு அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் பிரயாசப்பட, அதற்காக முயற்சி செய்ய, தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்ததை சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாரும். அப்படியே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், கற்றுக்கொள்ளுகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.